Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட்டோட லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். கிளாஸ் 5 ஆல்ரெடி நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து சிலபஸ்ல இல்லாத ஒரு டாபிக் தட் இஸ் IPv4 IPv6 ஹெடர் ஃபார்மெட்டு, இந்த கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் வித்தியாசம், அப்புறம் சப்நெட்டிங் இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போறோம். இது எனக்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங்கான கிளாஸ் தான். பிகாஸ் சப்நெட்டிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அது வந்துட்டு ஒரு ஒரு 2, 3 கிளாஸ் எடுத்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு அது புரியும். அந்த லெவலுக்கு டீப்பான ஒரு கான்செப்ட் தான். ஆனா வந்துட்டு அந்த கான்செப்ட் கூட மிக்ஸ் பண்ணி நான் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ அது ஒரு கிளாஸ்லயே வந்து இத்தனை டாபிக்ஸ் வந்து கவர் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதான். ஆனா வந்துட்டு நான் இன்டெப்த்தா போகாம, ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தா ஆன்சர் உங்கள பண்ண வைப்பேன் நானு. அந்த லெவலுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகே. ஸோ இன்டெப்த்தா வந்து அது இதனால வந்துச்சு, அந்த ரீசன்ஸ் அதெல்லாம் சொல்லி நம்ம போ வேண்டாம். நமக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின் வந்ததுன்னா நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியணும். ஓகே. அந்த மாதிரி உங்கள நான் டீச் பண்ணுவேன். ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் IPv4 ஹெடர் ஃபார்மேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து IPv4 இருக்கு, IPv6 இருக்கு. IPv4 அப்படின்னா 32 பிட், IPv6 அப்படின்னா 128 பிட் இருக்கும். இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ IPv4 ஐபி மீன்ஸ் வாட்? இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ரைட்? இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி இதை ஒவ்வொரு நம்மளொரு ஒரு இன்டர்நெட்டில் நெட்வொர்க்கில் நம்மளோட டிவைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா யூனிக்கா ஒரு அட்ரஸ் வந்து அசைன் ஆயிரும். ஓகே. அந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகே. அந்த அட்ரஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இதோட வெர்ஷன் வந்து 4 பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இன்எஃபிஷியன்ட்டா இருக்கறனால வந்தது தான் வந்து IPv6. ஓகே. ஸோ வெர்ஷன் நம்பர் தான் இங்க கொடுத்திருக்கு. இது வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? டோட்டல் 4 நம்பர்ஸ் இருக்கும். 32 பிட்ஸ். தட் இஸ் 8, 8 அது மாதிரி 8, 8, 4, 8 இருக்கும். 8 பிட்ஸோட 4 இருக்கும். தட் மீன்ஸ் 4 பைட்ஸ் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் IPv4 32 பிட் integers which will be expressed in decimal notation. ஓகே. ஸோ இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா this is a first version and it is used to deliver data packets from the source to destination host. Delivery is based only on the IP address in the packet header that we know. நம்ம நெட்வொர்க் இது லேயர்ஸ் பார்த்தபோது நம்ம பார்த்துருக்கோம். ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரூட்டிங் நடக்குது, ரைட்? ஸோ இது வந்து IPv4 இஸ் ஏ கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். ஓகே. இது வந்து கனெக்ஷன்லெஸ்னால வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது கேரண்டி டெலிவரி வந்து கேரண்டி பண்ண மாட்டோம். ஓகே. இது வந்து ரிலேபிள் கிடையாது. ஓகே. அண்ட் இட் டஸ் நாட் கேரண்டி டெலிவரி, சீக்வென்சிங் ஆர் அவாய்ட் டூப்ளிகேட்ஸ். எதுவுமே வந்துட்டு கேரண்டி பண்ணாது. இது என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுது? பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் தான் இன்டர்நெட்ல யூஸ் பண்றோம்னு சொல்லி படிச்சோம்ல. ஓகே. IPv4 helps in identifying devices and provides a logical connection between them. Types of IPv4 addressing: unicast addressing இருக்கு, broadcasting இருக்கு, multicasting இருக்கு. unicast அப்படின்னா வந்துட்டு point to point, ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு நம்ம சென்ட் பண்றோம். ஒன் சென்டர் ஒன் ரிசீவர். தட் இஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு வெப்சைட் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்றோம்ல. ஸோ ஒரு வெப்சைட் வந்துட்டு ரிசீவர், நம்ம வந்து சென்டர், நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்றோம். 1 to 1 தான். இது வந்து யூனிகாஸ்ட் அப்படின்னு சொல்றது. ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒன் சென்டர் மல்டிபிள் ரிசீவர்ஸ் இருக்கும். ஓகே. ஒன் சென்டர் ஆல் டிவைசஸ் இன் த நெட்வொர்க் அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைசஸுக்கும் வந்துட்டு அந்த மெசேஜ் போகுது அப்படின்னா தட் இஸ் ப்ராட்காஸ்டிங், சென்டிங் ஏ மெசேஜ் டு ஆல் டிவைசஸ் இன் ஏ லோக்கல் நெட்வொர்க். மல்டிகாஸ்ட் அட்ரஸிங் அப்படின்னா என்ன? அது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அனுப்ப மாட்டோம். செலக்டட் குரூப்புக்கு வந்து அனுப்புறது தான் வந்துட்டு மல்டிகாஸ்ட். ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஆர் வீடியோ டு மல்டிபிள் டிவைசஸ். எக்ஸாம்பிள் இதுல நம்ம ப்ராட்காஸ்ட் நம்ம வச்சுட்டு தான் நம்ம சப்நெட்டிங்ல எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹெடர் ஃபார்மெட். ஓகே. IPv4 ஹெடர் ஃபார்மெட். இதுல வந்துட்டு இது வந்து நீங்க கொஞ்சம் பை ஹார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. IPv6 வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் IPv4ல இருந்து எப்பவுமே கேட்பாங்க கொஸ்டின். ஸோ வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு 32 பிட்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு எத்தனை 32 பிட்ஸ் மீன்ஸ் எத்தனை 4 பைட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றும். ஓகே. ஸோ ஹியர் 4 பைட்ஸ், ஹியர் 4 பைட்ஸ். அது மாதிரி இங்க வரைக்கும் வந்துட்டு டோட்டல் 1, 2, 3, 4, 5. ஓகே. 5 into 4 20 பைட்ஸ் வந்து மினிமம். ஓகே. இந்த ஹெட்டரோட மினிமம் பைட் ஹெடர் சைஸ் என்னன்னு கேட்டேன்னா 20 பைட்ஸ். எப்படி? இது
இது 4, இது 4, இது 4, இது 4 அது மாதிரி 5 இருக்கு. 5 into 4 20, ரைட்? மினிமம் 20. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஹெடர் சைஸ் இருக்கு. தட் இஸ் 0 to 40 பைட்ஸ். அது ஆப்ஷனல் தான். இருந்தா இருக்கும், இல்லனா இல்ல. ஓகே, அது இருக்கு அப்படின்னா வந்துட்டு 40 பைட்ஸ் வரை முடியும். 40 பைட்ஸ் வரை. ஸோ மினிமம் நம்மளோட ஹெடர் சைஸ் என்னன்னு கேட்டேன்னா 20. அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்துட்டு 40 வரைக்கும் கூட இருக்கு அப்படின்னா 40 பைட்ஸ் இருக்குன்னா எவ்வளவு மேக்ஸிமம் அப்போ வரும்? மினிமம் 20, மேக்ஸிமம் 60. ஹவு 60? This 20 and this 40 ஆட் பண்ணும்போது 60. ஓகே, ஸோ இது ஒரு கொஸ்டின் தான். மினிமம் ஹெடர் சைஸ் 20, மேக்ஸிமம் 60. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெர்ஷன் 4 பிட்ஸ். இது வந்து ஹெடர் லெங்த் 4 பிட்ஸ். டைப் ஆஃப் சர்வீஸ் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நான் அடுத்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். லைக் ஒவ்வொன்றத்திலும் எத்தனை பிட்ஸ் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன? IPv4. ஓகே, IPv4ங்கிற வேர்ஷன், அதோட வேல்யூ வந்து 4. ஓகே, ஸோ அது ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 0100 இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணும் 4. ஓகே, அண்ட் 4 பிட்ஸ் இதில். நெக்ஸ்ட் இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் மாத்துறோம். இப்போ 4 அப்படின்னா வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தினாலும் 4 தானே கிடைக்குது. அதனால தான் வந்து நம்ம வேல்யூ 4 அப்படின்னு சொல்றோம். 16 power 0 மீன்ஸ் 1. 1 into 4 equal to 4, ரைட்? அதனால தான் இதோட வேல்யூ 4 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெடர் லெங்த்தும் 4 பிட்ஸ் தான். அது எதுக்காக? லெங்த் ஆஃப் த ஐபி ஹெடர். அது மினிமம் நம்ம இப்பதான் சொன்னோம். மினிமம் 20 பைட்ஸ்னா என்ன? மினிமம் 20 பைட்ஸ் அப்படின்னா 5 வேர்ட்ஸ் இருக்கலாம். 5 into 4 20, ரைட்? அண்ட் மேக்ஸிமம் 15 வேர்ட்ஸ், தட் இஸ் 60 பைட்ஸ். நம்ம அங்க சொன்னதே தான். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா வந்து லோ டிலே, ஹை த்ரூபுட், ஹை ரிலேபிலிட்டி. இது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 8 பிட்ஸ் இருக்கு. அது இது லோ டிலேயா இருக்குன்னா 0 அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்க டீட்டெயிலா பார்க்க வேண்டாம். எனிவே இது வந்து டினோட் பண்றதுக்கு 8 பிட்ஸ் தேவைப்படுது. டைப் ஆஃப் சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லெங்த் 16 பிட்ஸ். இது வந்து 16 பிட்ஸ். இதுல என்னென்ன வருது? ஹெட்டர் அண்ட் டேட்டாவோட டோட்டல் லெங்த் என்னங்கிறது இந்த ஹெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணும். பேக்கெட்ல டோட்டல் லெங்த் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். என்னது இதோட மீனிங்? டேட்டா பிளஸ் ஹெட்டர் டோட்டல் வந்து என்னங்கிறது இதுல இங்க மென்ஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏன்னா நம்மளோட டேட்டா வந்துட்டு நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸா தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போறோம், ரைட்? பிக் டேட்டா வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸா தான் நம்ம சென்ட் பண்ண போறோம். அப்போ வந்து எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஃப்ராக்மெண்ட். இந்த டேட்டாவோட ஃப்ராக்மெண்ட் தான் இதுங்கிறது தெரியணும் இல்ல? ஸோ அது தெரிஞ்சாதான் வந்து லாஸ்ட் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன்ல இருந்து எல்லாமே சேர்த்து அசம்பிளி பண்ண முடியும். அதுக்காக சேம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் வந்து எல்லா எத்தனை நம்ம பேக்கெட்ஸ் இது பண்ணிருக்கோமோ, டிவைட் பண்ணிருக்கோமோ அத்தனை பேக்கெட்ஸுக்கும் வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ அது வச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட் ரீஅசம்பிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அது யூனிக்கா இருக்கும். ஓகே, யூனிக் ஐடி ஃபார் ஐடென்டிஃபைங் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் எ சிங்கிள். அது இந்த டேட்டாகிராமோட தான் அதுன்னு தெரியறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிளாக் வந்துட்டு இங்க பாருங்க, ஜீரோ ஃபிளாக். இதை நம்ம ரீசெட் ஃபிளாக்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து நல் பிட்னு எல்லாம் சொல்லுவோம். ஓகே, இது வந்து 0. அதுக்கு அடுத்து டிஎஃப் அப்படின்னா டு நாட் ஃபிராக்மெண்ட் இதோட மீனிங். தட் மீன்ஸ் என்ன ஃபிராக்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அதோட மீனிங். அதாவது என்ன பிரிக்க வேண்டாம், நான் எப்படி இருக்கேன்னு அது மாதிரி என்ன டிவைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு 1 கொடுத்துட்டு அப்படின்னா டு நாட் ஃபிராக்மெண்ட், என்ன பண்ண வேண்டாம், பிரிக்க வேண்டாம். 0 கொடுத்துட்டேன்னா ஓகே, நீங்க செக்மெண்டா பண்ணிடலாம், டிவைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மீனிங். இப்ப பாருங்க, இதுல இருந்து வேணா இப்படி கேட்கலாம். இப்ப டு நாட் ஃபிராக்மெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, ஆனா அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபிராக்மெண்ட் பண்ண முடியாத சென்ட் பண்ண முடியல. இந்த இன்டர்மீடியட் நோட்ஸுக்கு எதுவுமே வந்து இந்த கெப்பாசிட்டி இல்ல இதை அக்செப்ட் பண்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ணும்? இது வந்து ஃபிராக்மெண்ட் பண்றதுக்கு அலோவும் பண்ணல. பிகாஸ் 1 செட் பண்ணி வச்சுட்டேன்னா அலோவ் பண்ணாது. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? நோட்ஸுக்கு வந்துட்டு யாருக்குமே வந்து இதை வந்து ஃபிராக்மெண்ட் பண்ணாம சென்டும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணும்னா டிஸ்கார்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்தது எம்எஃப் அப்படின்னா மோர் ஃபிராக்மெண்ட்ஸ் அர்த்தம். அதாவது எனக்கு அடுத்தது இன்னும் ஃப்ராக்மெண்ட்ஸ் வருது, நான் வந்து லாஸ்ட் கிடையாது, என்னோட பார்ட் இன்னும் வருது, பின்னாடி வருது, அதுதான் வந்துட்டு எம்எஃப். ஓகே, மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் வந்து
It indicates the position of a fragmented datagram in the original unfragmented IP datagram. இப்போ வந்து ஒரு பிக் டேட்டாகிராம் இருக்கு. அது வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ராக்மெண்டா தான் நான் சென்ட் பண்ண போறோம். இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட் நான் தான் அப்படின்னா வந்துட்டு நான் 0 அப்படின்னு ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் கொடுத்துருவேன். தட் மீன்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த டிவைட் பண்ண போது நான் தான் ஃபர்ஸ்ட். ஆனா வந்துட்டு எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஆல்ரெடி போயிருக்கு. ஃப்ராக்மெண்டட் பார்ட்ஸ் ஒருத்தனி நிறைய பேக்கெட்ஸ் போயிருக்கு. நான் வந்து மேபி ஒரு 10th ஒன் அப்படின்னா வந்துட்டு என்னோட நம்பர் வந்து 10 கொடுத்துட்டேன். அதோட மீனிங் என்ன, முன்னாடி வந்து 9 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சென்ட் ஆயிருக்குது. இட் இண்டிகேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஏ fragmented datagram in the original unfragmented IP datagram. The first fragmented datagram has fragment offset of 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் டு லிவ். ஒவ்வொரு பேக்கெட்லும் வந்துட்டு டிடிஎல் செட் பண்ணி வைக்கும். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகணும். அதுக்காக இல்லைன்னா வந்து சும்மா அப்படியே லூப் ஆயிட்டு இருக்கக்கூடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் சென்ட் பண்ண போறேன். அந்த பேக்கெட்டுக்கு வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎல் செட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் சென்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். எத்தனை டைமுக்குள்ள அது ரீச் ஆகணும், எத்தனை நேரம் அது லீவ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அது பேஸ் பண்ணி நான் வந்து 10 செட் பண்ணேன். அப்போ வந்துட்டு அது ஒவ்வொரு ஹோப்னு சொல்லுவோம். லைக் ஒவ்வொரு நோடுகள வந்துட்டு போய் இந்த நோடுல போகும். அதுக்கப்புறம் த்ரூ திஸ் நோட் அது மாதிரி தான் வந்துட்டு டெஸ்டினேஷன் போகுது. ரைட், டெஸ்டினேஷனுக்கு அப்படிதான் போகுது. ஸோ ஒரு 10 நோடுக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணி போனா போதும். அதுக்கு மேல இன்னும் வந்துட்டு அது லூப் ஆயிட்டே போகுது, இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் ஆகல அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணுங்க. அதுதான் அதோட மீனிங். ஓகே, டைம் டு லிவ் அப்படின்னா அந்த ஒரு 10 ஹோப்ஸ் வரைக்கும் அது லிவ் பண்ணா போதும். இன்னும் ரீச் ஆகலன்னா என்ன பண்ணணும், டிஸ்கார்ட் பண்ணணும். இதுதான். ஓகே, இட் இண்டிகேட்ஸ் the maximum number of hopes a datagram can take to reach the destination. The main purpose of TTL இது கேட்பாங்க எப்பவுமே. இதுக்காகனா to prevent the datagram from looping around forever in routing loop. பாருங்க, இப்ப நம்ம செட் பண்ணி வைக்கலனா ஒருவேளை இதுக்கு கரெக்டான ரூட் கிடைக்கலன்னு இது வந்து லூப் இது மாதிரி இது இங்க போகும். அதுக்கப்புறம் அடுத்த சைடுல ஏதாவது நோடுக்குள்ள பாஸ் ஆயிட்டே போகும், கரெக்ட் ரூட்டுக்கு போகாம, டெஸ்டினேஷன் போகாம. ஓகே, ஸோ அது இன்டெஃபினிட்டா வந்துட்டு லூப்ல போயிட்டே இருக்கும். அது கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணுது, 10 செட் பண்ணிட்டேன்னா நான் ஒரு ஹோப்பு இங்கிருந்து இங்க வந்துச்சுன்னா அது 9 ஆயிரும். ஒவ்வொரு டைமும் டிக்ரிமெண்ட் ஆயிரும். 9, அதுக்கப்புறம் 8, 7, 6, 5 அது மாதிரி லாஸ்ட் ஹோப் எத்தும்போது 0 ஆகும். அந்த 0 ஆகும்போது டெஸ்டினேஷன் எத்திடுச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா டிஸ்கார்ட் ஆயிரும். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்கு. Decremented by 1 at each hope, discarded if reaches 0. நெக்ஸ்ட் வந்து புரோட்டோகால்ங்கிற இதுதான் பாருங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம், டைம் டு லீவ் முடிச்சிட்டோம். அந்த 8 பிட்ஸ் புரோட்டோகால். அதாவது நான் எந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போறேன், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இப்போ 6 அப்படின்னா இப்போ 6 கொடுத்துட்டேன், அங்க நம்பர் 6 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதோட மீனிங் என்ன, டிசிபி. ஓகே, அது டிசிபி மூலமா யூஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். 17 கொடுத்துட்டேன்னா யூடிபி, 1 ஐசிஎம்பி, 2 ஐஜிஎம்பி. இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெடர் செக்ஸம். திஸ் இஸ் ஹெடர் செக்ஸம். நமக்கு தெரியும் செக்ஸம் எதுக்கு யூஸ் பண்றோம், எரர் செக்கிங்காக, ஹெடர் செக்கிங்காக. இந்த ஹெடர் செக்ஸம் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆயிட்டே போகும். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஏதாவது நம்மளோட ஹெடர் ஃபீல்டில் ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனா கூட இந்த ஹெடர் செக்ஸம் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒவ்வொரு டைமும் ரீகால்குலேட் பண்ணும். கண்டிப்பா நமக்கு தெரியும் டைம் லீவ் எல்லாம் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ஹோப் டு ஹோப் வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஹெடர் செக்ஸம் வந்து ரீகால்குலேட் பண்ணும். அடுத்தது சோர்ஸ் ஐபி அட்ரஸ். திஸ் ஒன் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபிஎஸ் ரெண்டுமே வந்து 32 பிட்ஸ். ஓகே, இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்லயும் கேட்கும். ஓகே, இத்தனை பிட்ஸ் இங்க சோர்ஸ் IPv4 சோர்ஸ் அட்ரஸ்னு இருக்கும், அந்த பக்கம் 32 இருக்கும். அது மாதிரி. அப்புறம் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் லைக் சோர்ஸ் ரூட்டிங், ரெக்கார்ட் ரூட், அப்புறம் பேடிங், இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வரதுதான். யூஸ் பை நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் டெஸ்டிங் பாத்துக்காக யூஸ் பண்றோம். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். Host A on TCP IPv4 network A sends a datagram D to host B. Assume that no error occurred during the transmission of D. When D reaches B, which of the following IP header field may be different from that of original datagram? First of all, இந்த question நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு ஹோஸ்ட் இன்னொரு ஹோஸ்டுக்கு ஒரு டேட்டாகிராம் சென்ட் பண்ணது, ஹோஸ்ட் A to host B.
ஓகே, ஹோஸ்ட் A டு ஹோஸ்ட் B என்ன சென்ட் பண்ணது? ஒரு டேட்டாகிராம் D சென்ட் பண்ணுது. Dங்கிற டேட்டாகிராம் சென்ட் பண்ணுது. இடையில எல்லாம் எரர் எதுவுமே வரலாம்னு அசியூம் பண்ணணும். தென் when D reaches B, D வந்து Bல ரீச் ஆயிருக்கு. டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது இந்த இதெல்லாம் வந்து ஹெடர் ஃபீல்டு நம்ம இப்பதான் படிச்சோம். TTL, செக்சம், ஃப்ராக்மெண்ட், ஆஃப்செட். இந்த ஹெடர் ஃபீல்டுல என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம சென்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம். கடைசியில வந்து ரிசீவர் சைடுல வரும்போது இந்த ஃபீல்டுல ஏதாவது சேஞ்ச் வருதா? என்னென்ன ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது? அதுன்னு கேட்கறாங்க. இப்பதான் நம்ம படிச்சோம். TTL வந்து ஒவ்வொரு நோடுலும் ஒரு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நோட் டு நோட் வந்து இட் இஸ் டிக்ரிமெண்டட்னு நம்ம படிச்சோம். ஸோ கண்டிப்பா TTL சேஞ்ச் ஆகும். தென் ஏதாவது ஒரு ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுனாலும் சேஞ்ச் ஆனா கூட செக்சம் வந்துட்டு ரீகால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து செக்சமும் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் அப்படின்னா என்ன சொன்னோம்? அந்த பர்ட்டிகுலர் ஃப்ராக்மெண்டோட பொசிஷன். இப்ப நான் வந்து 4வது பொசிஷன்ல இருக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃப்ராக்மெண்ட் 4வது. அதுக்கு முன்னாடி 3 எண்ணம் போயிருக்கு. அந்த மீனிங். ஓகே. ஸோ அப்படி கொடுத்திருக்கு. அது வந்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். எப்படி தெரியுமா? இப்ப வந்து நோட் டு நோட் இது பாஸ் ஆயிட்டே போகுது. இப்ப இப்ப அதுல ஒவ்வொரு டைமும் வந்து இதே காமிக்குது. ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் நான் 4வது அப்படின்னு காமிச்சுட்டே போகுது. ஆனா வந்துட்டு இன் பிட்வீன் ஏதாவது ஒரு நோடுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட்ட அக்செப்ட் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இல்ல. MTU அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. தட் இஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். இப்ப அதோட MTU வந்து கம்மியா இருக்கு. இந்த ஃப்ராக்மெண்ட்ட வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த நோடு என்ன பண்ணும்? இத மறுபடியும் ஃப்ராக்மெண்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் மறுபடியும் சேஞ்ச் ஆகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். So fragment offset also the correct answer. So the answer is 1, 2, 3. Option D. Next வந்து IPv6 பார்க்கலாம். IPv6 is new internet protocol. IPv4 advanced தான் இது. இது வந்து IPv4 replace பண்ணுது. Since IPv4 provides only about 4.3 billion address. Okay. இப்ப வந்து நமக்கு தெரியும் network devices வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல. ஸோ IPv4ல வந்து 4.3 பில்லியன் அட்ரஸ் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். பட் IPv6 வாஸ் இன்ட்ரடியூஸ் வித் 128 பிட் அட்ரஸ். அது வந்து 32 பிட் தான் இருந்தது. இது வந்து 128 பிட் அட்ரஸ், கிவிங் an extremely large number of unique addresses to support growing number of internet connected devices. அப்போ இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்குது. நம்மகிட்டே ஒரு ஆளுக்கிட்டே எத்தனை டிவைசஸ் இருக்கு, ரைட்? ஸோ அது வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்காக வந்து IPv6 வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது. 128 பிட் அட்ரஸ் இருக்கிறனால இனஃபா இருக்கு. ஓகே. ஸோ IPv6 அட்ரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 8 குரூப்ஸ் ஆஃப் 4 ஹெக்ஸாடெசிமல் டிஜிட். மற்ற இதில் வந்து 4 பைட்ஸா இருந்தது. இங்க வந்து 8 குரூப்ஸ் ஆஃப் 4 ஹெக்ஸாடெசிமல் டிஜிட் செப்பரேட்டட் பை dot and each hexadigit is representing 4 bits. So the total length is 128 bits. அதோட எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்ப்போம். total 128 bits. இதிலும் வந்துட்டு unicast, multicast and anycast. நம்ம அதுல என்ன படிச்சோம்? unicast, multicast and broadcast படிச்சோம்ல. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க வந்து broadcast கிடையாது. IPv6 நோட் பண்ணிக்கோங்க. No broadcast. Here anycast. Anycast means assigned to multiple devices. Packet is delivered only to the nearest device in the group. Okay. இது வந்து மல்டிபிள் டிவைஸுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு. அசைன் டு மல்டிபிள் டிவைஸ். பேக்கெட் வந்து நியரஸ்ட் அந்த குரூப்ல நியரஸ்ட் டிவைஸுக்கு தான் வந்துட்டு டெலிவர் ஆகும். அதுதான் வந்து எனிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, நம்ம வந்துட்டு IPv4 ஹெடர் ஃபார்மேட் பார்த்த மாதிரியே IPv6 ஹெடர் ஃபார்ம் இது கொஞ்சம் ஈஸி தான். இன்னும் கொஞ்சம் அது அந்த அளவுக்கு ஃபீல்டு கிடையாது. வேர்ஷன் அதே மாதிரி வேர்ஷன் இருக்கு. அப்புறம் இங்க வந்து டிராஃபிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம என்ன படிச்சோம்? இதுக்கு பதில் சம்திங் லைக் கால்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அது சர்வீஸ் அங்க என்ன படிச்சோம்? அதே மீனிங் தான் இதுக்கு இருக்கு. ஸோ அதுவும் கூட கொஸ்டின்ல வரும். IPv4ல சர்வீஸுக்கு பதிலா IPv6ல என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா இதுதான் கொஸ்டின் இருக்கு. அதெல்லாம் ப்ரையாரிட்டி டிராஃபிக் கிளாஸ் தான். ஓகே, சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனா நேமிங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் ஃப்ளோ லேபிள். எத்தனை ஃப்ளோ லேபிளை பத்தி நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். வேர்ஷன் வந்துட்டு IPv6 இது வந்துட்டு 0110, தட் இஸ் 6. ஓகே, 6 into இது 6ங்கிற வேல்யூ எப்படி வந்துருச்சு? 6 into 16 power 0, that is 6. Okay. And traffic class define class or priority of the packet, help routers to manage traffic priority. During congestion, lower priority packets may be discarded. And flow label maintains a sequential flow of packets in a communication. இது வந்து flow label கொடுக்கறனால வந்து real time streaming எல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு sequential flow அந்த flow வந்து maintain பண்ணுது.
Okay, sources assigns a label, so routers know which packet belong to the same flow. அதனால வந்துட்டு இது லேபிள் பண்ணது கொடுத்துருக்கனால எந்த பாக்கெட் வந்து சேம் ஃப்ளோயில் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா. இதை பத்தி டீட்டெயிலா நீங்க போகணுங்கிறது தேவையில்லை. பட் ஸ்டில் ஃப்ளோ லேபிள் வந்து ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்காக வந்துட்டு நமக்கிட்ட இருக்கிற ஹெடர் ஃபீல்ட் எது யூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டேன்னா ஃப்ளோ லேபிள். இது ஏதோ ஒரு கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ற எந்த ஹெடர் ஃபீல்டு வந்து அதுக்கு எனேபிள் பண்ணது அப்படின்னா இது வந்து ஃப்ளோ லேபிள் நம்ம கொடுத்துருக்கனால வந்து பேக்கெட்ஸ் ரீஆர்டர் பண்றதெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணது. யூஸ்ஃபுல் ஃபார் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், அதாவது சேம் ஃப்ளோவில் போகுது, சீக்வென்ஷியல் ஃப்ளோ, ரீஆர்டர் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் பேலோட் லெங்த். பேலோட் லெங்த் அப்படின்னா என்ன? சைஸ் ஆஃப் த பேலோடு, தட் மீன்ஸ் டேட்டா, ஹெட்டர் அண்ட் டேட்டா. நம்ம அங்க படிச்சோம் இல்ல, அதே தான். நீங்க வந்து பேலோடுங்கிற நியூ நேம் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இண்டிகேட் த சைஸ் ஆஃப் பேலோடு. ஓகே, டேட்டா பிளஸ் அங்க வந்து டோட்டல் டேட்டா அப்படிங்க, டோட்டல் சைஸ் அப்படின்னு சொல்லி படுத்தோம். அதுக்கு பதில் இங்க பேலோட் லெங்த். அப்புறம் இங்க நெக்ஸ்ட் ஹெடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஐடென்டிஃபைஸ் த டைப் ஆஃப் ஹெடர் இம்மீடியட்லி ஃபாலோயிங் த IPv6 ஹெடர். ஓகே, அதாவது இப்போ நமக்கு தெரியும் இதுல வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, நமக்கு அதுல இல்லாத ஒரு ஆப்ஷன் தான் இது. இங்க வந்து நமக்கு ஹெட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எத்தனை வேணாலும். அதுதான் இதோட IPv6 அட்வான்டேஜ். இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது முடிச்ச உடனே இதோட கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹெடர் முடியுது. அது முடிச்ச உடனே அடுத்த ஹெடர் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன, இது முடிச்ச உடனே என்ன ஹெடருங்கிறது மென்ஷன், இங்க என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அது வந்து இங்க கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஹெடர்ல. ஓகே, identifies a type of header immediately following the IPv6 header. Can point to either an extension header or an upper layer protocol header. Okay, இதுல இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த செட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் அது டிஸ்கஸ் பண்றேன், இன்னைக்கு இல்ல, இன்னொரு கிளாஸ்ல. ஓகே, அப்புறம் ஹோப் லிமிட் வந்து ஹோப் லிமிட் அப்படின்னா என்ன? நம்ம IPv4ல படிச்ச TTL இருக்குல்ல, டைம் டு லீவ், சேம் தான் இங்க ஹோப் லிமிட். ஓகே, அது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோப்ஸ் அலவுட் ஹியர் பேக்கெட் இஸ் டிஸ்கார்ட், அதே மாதிரி சேம் தான். அதே இதுதான் டிடிஎல்னா இங்க வந்து ஹோப் லிமிட். ஓகே, அப்புறம் இங்க செக்ஸம் கிடையாது, அது மாதிரி எது இல்லங்கிறதும் நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்கறாங்க. சோர்ஸ் அட்ரஸ் வந்து நமக்கு தெரியும் இங்க 128, டெஸ்டினேஷன் அட்ரஸும் 128. எக்ஸ்டென்ஷன் ஹெடர் வந்துட்டு ரீப்ளேஸ் IPv4's லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் ஃபீல்ட். IPv4ல வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் ஃபீல்டு இருக்கு, ஆனா இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் எத்தனை ஹெடர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். சப்போர்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி லைக் ரவுட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், செக்யூரிட்டி. ஓகே, செயின்டு வயா நெக்ஸ்ட் ஹெடர் ஃபீல்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஹெடர்ல நம்ம இங்க பாருங்க, இப்போ ஒரு இது முடிச்சுன்னு ஹெடர் இருக்குன்னா அது இங்க கொடுப்போமா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இங்க மறுபடியும் இங்க ஒரு ஹெடர் வருது, இதே மாதிரி ஹெடர் வருது இல்ல, அதுல வந்துட்டு நெக்ஸ்ட் ஹெடர்ல என்ன கொடுப்போம்? இன்னும் வேற ஹெடர் இருக்குன்னா அதோட நம்பர் கொடுக்கும். அது மாதிரி செயினா போகுது. ஓகே, ஸோ கம்பேரிசன் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். IPv4 IPv6 கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சதே தான். 32 பிட், இது வந்து 128 பிட். அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இது 4.29 பில்லியன், இது வந்து 3.4 into 10^38. இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே, செக்யூரிட்டி வந்து அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு IPv4ல. பட் IPv6ல வந்து பில்ட் இன் IPsec. IPsecங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி தான். அது வந்துட்டு இன்டர்நெட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் தான் IPsecங்கிறது. அது வந்து IPv6ல பில்டினாவே இருக்கு. ஓகே, அப்புறம் ஹெக்ஸாட் அட்ரஸ் ஃபார்மேட் IPv4ல என்ன ஃபார்மேட்ல இருக்கு? டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. இதுல வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு IPv6ல. ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷன் யாரு பண்ணது? இதெல்லாம் கேட் லெவல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். நமக்கு கூட இது கான்செப்டுவல் கொஸ்டின் தான் ஆக்சுவலி. இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சேன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். IPv4ல வந்து யாரு ஃப்ராக்மெண்ட் பண்றாங்கன்னு கேட்டேன்னா, இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சோம்ல, IPv4 ஹெடர் ஃபார்மேட் டைம்ல ஒரு கொஸ்டின் பார்த்தேன்ல. ஸோ அதுல ஃப்ராக்மெண்டேஷன் வந்து சென்டரும் பண்ணுது. அப்புறம் சென்டரும் ஆல்ரெடி டிசைட் பண்ணும் ஃப்ராக்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டு அனுப்பலாம். இல்லைன்னா இன்பிட்வீன் ரவுட்டர்ஸ் கூட ஃப்ராக்மெண்ட் பண்ணலாம். ஆனா IPv6ல வந்து இன்பிட்வீன் நோட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ண முடியாது. ஒன்லி சென்டர் கேன் ஃப்ராக்மெண்ட். ஓகே, அப்புறம் செக்ஸம் ஃபீல்டு IPv4ல இருக்கு, IPv6ல இல்ல. இது கேட்கறாங்க கொஸ்டின். அப்புறம் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம பார்த்தோம். இதில் IPv4 ப்ராட்காஸ்ட் இருக்கு, இதுல மல்டிகாஸ்ட் அண்ட் எனி காஸ்ட் தான் இருக்கு. ஓகே, அப்புறம் ஹெடர் சைஸ் 20 to 16 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபிக்ஸட் 40 பைட்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸட் 40 பைட்ஸ் இதுல.
ஓகே. அப்புறம் IPv4 கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு IPv6 கன்வெர்ட் பண்ணலாம். பட் எல்லா IPv6ம் வந்து பேக் டு IPv4 பண்ண முடியாது. சிலதெல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஃபீல்ட்ஸ் வந்து 4 ஃபீல்ட்ஸ் இருக்கு. செப்பரேட்டட் பை டாட். இங்க வந்து செப்பரேட்டட் பை செமி this is what colon. Separated by colon. Okay. அண்ட் ஐபி கிளாஸஸ் வந்து IPv4னு கிளாஸஸ் இருக்கு. இதுக்கு கிளாஸஸ் கிடையாது. நம்ம கிளாஸை பத்தி டீட்டெயிலாக படிப்போம். அப்புறம் VLSM வந்துட்டு IPv4ல சப்போர்ட் பண்ணுது. இதில் IPv6 சப்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு மேபி உங்களுக்கு கேட்கலாம். ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் அண்ட் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். இந்த கிளாஸ்லெஸ் அட்ரஸிங்ல தான் நம்ம வந்து CIDR நம்ம இது என்ன கொடுப்போம், சப்நெட்டிங் கான்செப்ட் வருது. கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங், இது கூட எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம். கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் CIDR, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CIDR என்ன, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஓகே. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கும்போது நீங்க அதுல இருந்து நீங்களா ஒரு MCQ கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி படிச்சாதான் உங்களுக்கு நல்லாவே அது அப்படிதான் இருக்கணும். உங்களோட ஸ்டடீஸ் லேர்னிங் அப்படி இருக்கணும். ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஓகே இதுல இருந்து ஒரு MCQ இருக்கா, MCQ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களா வந்துட்டு கொரியன் மேட் பண்ணணும். ஓகே. கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங். நவ் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் சிஸ்டம் 5 கிளாஸஸா நம்ம டிவைட் பண்றோம். AB, கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E. இதுல D வந்து Dயும் Eயும் வந்துட்டு D வந்து மல்டி காஸ்டிங்காக யூஸ் பண்றோம். D வந்து மல்டி காஸ்ட் அண்ட் கிளாஸ் E வந்து ரிசர்வ்டு. இது கிளாஸ் E வந்து ரிசர்வ்டு. இது சயின்டிபிக் பர்பஸுக்காக யூஸ் பண்றோம் கிளாஸ் E. கிளாஸ் D வந்து மல்டி காஸ்டுக்காக யூஸ் பண்றோம். இதுல கிளாஸ் A, B, C இது மூணும் தான் வந்து நம்ம ரியலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ABC தான். ஓகே. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். இதுக்கு 2 பார்ட் இருக்கு. IPv4 அட்ரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட். பாருங்க, கிளாஸ் ஏக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் A, கிளாஸ் B எல்லாத்துக்குமே நெட்வொர்க் 2 பார்ட், நெட்வொர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடி அப்படி 2 பார்ட் இருக்கு. அது ஒவ்வொன்னோடையும் வந்துட்டு பைட் டிஃபரன்ஸ் இருக்கு. கிளாஸ் ஏனா அது அதுக்கு முன்னாடி ஓகே இதுக்கப்புறம் சொல்றேன் ரேஞ்ச். கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. இதோட இந்த ஃபிகர் கொஞ்சம் உங்களோட மைண்ட்ல வந்தா போதும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, இது பைட் 1, பைட் 2, பைட் 3, பைட் 4 டோட்டலா 8 into 4 32 பைட்ஸ். ரைட். இதுக்கு கிளாஸ் ஏக்கு இது வந்து 8. ஓகே. இது பார்த்தேன்னா இது ஃபுல்லா இது 8. இங்க பார்த்தேன்னா இவ்வளவு இருக்கு 16, 24. பாக்கி 24 பைட்ஸும் வந்து ஹோஸ்ட் ஐடி தான் கிளாஸ் ஏக்கு. ஓகே. கிளாஸ் ஏக்கு பைட் 1 மட்டும் தான் நெட் ஐடி. அது மாதிரி கிளாஸ் பி பார்த்தேன்னா ஹாஃப் ஆஃப் இது அப்படி இன்க்ரீஸா போகுது. கிளாஸ் பிக்கு பார்த்தேன்னா 2 பைட் நெட் ஐடி, தட் இஸ் 16 and 16. கிளாஸ் சிக்கு பார்த்தேன்னா இன்னும் அதிகமாகுது. பைட் 3 பைட்ஸ் நெட்வொர்க் நெட் ஐடி 3 பைட்ஸ் அப்படின்னா எத்தனை இருக்கும், 24. இது கொஞ்சம் நல்லாவே இந்த 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 ஃபிகர் கொஞ்சம் ஞாபகத்தில் வந்தாலே உங்களுக்கு இது முடியும். ஓகே. அதுக்கப்புறம் அதுதான் நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹோஸ்ட் பார்ட்னு சொல்றோம். ஐடென்டிஃபை த நெட்வொர்க் டு விச் த ஹோஸ்ட் பிலாங்ஸ். இந்த ஹோஸ்ட் எந்த நெட்வொர்க்கில் இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நெட்வொர்க் பார்ட் கொடுக்கிறோம். ஓகே. அண்ட் the portion is assigned by இது யாரு வந்து நெட்வொர்க் பார்ட் எல்லாம் வந்து அசைன் பண்றாங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் or ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் சைஸ் ஆஃப் திஸ் பார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்ரஸ் கிளாஸ். நம்மளோட ABC இருக்குல்ல, அதோட அதோட கிளாஸை பொறுத்து வந்துட்டு இந்த நெட்வொர்க் பார்ட் சேஞ்ச் ஆகுது. கிளாஸ் ஏக்கு 8 பைட் தான், சாரி 8 பிட் தான் இருக்கு. தட் மீன்ஸ் 1 பைட் தான் இருக்கு. கிளாஸ் பிக்கு 2 பைட் இருக்கு. அது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கிளாஸ். ஆல் டிவைசஸ் வித்தின் த சேம் நெட்வொர்க் ஷேர் த சேம் நெட்வொர்க் பார்ட். ஹோஸ்ட் பார்ட் எதுக்கு, இது வந்துட்டு எந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நெட்வொர்க் பார்ட். ஆனா ஹோஸ்ட் பார்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல் டிவைஸ். அந்த நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸை ஒரு ஹோஸ்ட்டை வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஹோஸ்ட் பார்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் பார்ட் எதுக்கு, அந்த நம்ம எந்த நெட்வொர்க்கில் இருக்கு அப்படி அந்த ஹோஸ்ட் எந்த நெட்வொர்க்கில் இருக்கு. ஹோஸ்ட் பார்ட் என்ன, அந்த டிவைஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக. டிவைஸ் இல்லைன்னா ஹோஸ்ட். ஓகே. மஸ்ட் பி யூனிக் வித் இன் த சேம் நெட்வொர்க். ஃபார் ஈச் ஹோஸ்ட் நெட்வொர்க் பார்ட் இஸ் சேம். எந்த ஹோஸ்ட் எடுத்தாலும் நெட்வொர்க் பார்ட் சேமா இருக்கும். பட் த ஹோஸ்ட் பார்ட் என்னவும் டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ இது ஓகே. இனி இது பார்க்கணும். ரேஞ்சஸ். கிளாஸ் ஏயோட ரேஞ்ச் பார்த்தேன்னா 0ல இருந்து 127 வரை. கிளாஸ் பியோட ரேஞ்ச் 128 to 191.
இது வந்து கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணணும். இது பண்ணாம முடியாது. பண்ண ரெடி இல்லன்னா அப்புறம் மீதி ஸ்லைட்ஸ் நீங்க பார்க்கவே தேவையில்ல. பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரேஞ்ச் வச்சு தான் நம்ம சப்மிட்டிங் எல்லாம் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின்ல கூட கேட்பாங்க. லைக் ஸ்டேட்மெண்டா இல்லன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்பாங்க. ஓகே. இந்த ரேஞ்ச் கண்டிப்பா படிக்கணும். இது நானக்கு எப்படி படிச்சேன்னா, இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே ஓட் நம்பரா இருக்கு. அது மாரி எல்லாம் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணணும். இங்க எல்லாம் முடியறது வந்து ஒரு ஓட் நம்பர்ல இருக்குல்ல. அதெல்லாம் ஏன்னா நமக்கு கன்ஃப்யூஸ்ட் ஆயிடும். எக்ஸாம் ஹால்ல இருந்து 192 வரைக்கும் இருக்கா? 191 வரைக்கும் இருக்கா? அது மாரி எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும்ல. அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தேன். இது ஒரு ஓட் நம்பர்ல முடியுது. அது மாரி. ஓகே. சோ 0 to 127, 128 to 191 அது மாரி. ஓகே. இது பார்க்கணும். ஓகே. நவ் IPv4 அட்ரஸ்ல ஐபி அட்ரஸ் வந்து யாரு அசைன் பண்றாங்க? இது கேட்கறாங்க கொஸ்டின். இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி IANA இவங்க தான் வந்துட்டு குளோபலி மேனேஜஸ் ஐபி அட்ரஸ் அலோகேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசபிள் ஹோஸ்ட் ஐபிஸ் இன் a network. In any subnet, 2 addresses are reserved. எந்த சப்நெட் எடுத்தாலும் 2 அட்ரஸ் ரிசர்வ்டா இருக்கும். என்னென்னன்னா ஃபர்ஸ்ட் ஐபி. இது நோட் பண்ணணும். இது எல்லாமே நான் இங்க கொடுத்திருக்கிறது எல்லாம் ஒரு பாயிண்ட் கூட நீங்க விட முடியாது. அது மாதிரி தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா கிளாஸுமே அப்படிதான் இன்க்ளூட் பண்றேன். எஸ்பெஷலி திஸ் கிளாஸ். ஓகே. எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே கொடுக்கல. ஸோ நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபி. இப்போ நம்மளோட ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா 0 to 128 127 சொன்னோம்ல அந்த 0. இல்லைன்னா வந்து கிளாஸ் பி எடுத்தேன்னா 129ல இருந்து தொடங்குது இல்ல. ஸோ அந்த 129. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐபி ஐடென்டிஃபை த நெட்வொர்க் அட் ஃபர்ஸ்ட் ஐபி என்ன இருக்கு? நெட்வொர்க் அட்ரஸா இருக்கு. ஐடென்டிஃபைஸ் த நெட்வொர்க் இட் செல்ஃப். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா யூஸ் டு சென்ட் டேட்டா டு ஆல் ஹோஸ்ட் இன் தட் நெட்வொர்க். அதாவது லாஸ்ட் ஐபி. இத பத்தி நீங்க படிப்பீங்க. எல்லாருக்குமே அனுப்புறது தான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். தட் இஸ் லாஸ்ட் ஐபியும் ஃபர்ஸ்ட் ஐபியும் வந்து ரிசர்வ்டு. நம்ம அது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளோங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 2 வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஓகே. ஸோ 2 அட்ரஸ் ஆர் ரிசர்வ்டு. என்னென்ன அட்ரஸ்? ஃபர்ஸ்ட் ஐபி அண்ட் லாஸ்ட் ஐபின்னு இப்பத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால ஃபர்ஸ்ட் ஐபி நெட்வொர்க் அட்ரஸா இருக்கு, லாஸ்ட் ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸா இருக்கு. ஓகே. இப்போ இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் தான். அதுக்கான சார்ட் இது. ஓகே. ஆக்குபேஷன் ஆஃப் அட்ரஸ் ஸ்பேஸ் இன் கிளாஸ்ஃபுல் அட்ரஸ். இந்த சார்ட் எல்லாமே நானா ரெடி பண்ணேன். ஏன்னா வந்துட்டு வேற சைட்ல இருந்து பேஸ்ட் பண்ணி போடலாம். ஆனா போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேபி காப்பிரைட் இஷ்யூஸ் வரலாம். அதுக்காக எனக்கு டைம் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த ஹெடர் லெங்த் எல்லா ஹெடர் ஃபார்மேட் அப்புறம் இது எல்லாமே நானா தான் பண்ணேன். ஒருவேளை காப்பிரைட் இஷ்யூஸ் வந்ததுன்னா அப்புறம் அது ப்ராப்ளம் ஆகும். அதனால. ஓகே. ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி உங்களோட கிளாஸ் தரதுக்கு. ஆக்குபேஷன் ஆஃப் அட்ரஸ் ஸ்பேஸ் இன் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் வந்து 2 power 32 அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். பிகாஸ் 32 பிட் தானே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 32 பிட் வச்சு நமக்கு எத்தனை அட்ரஸ் பண்ண முடியும்? 2 power 32. ஓகே. அதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஏ எடுக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் பி எடுக்குங்கிறதும் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். ஏ வந்துட்டு எத்தனை அட்ரஸ் எடுக்குது? 50% ஏ தான் எடுக்குது. அதோட டீட்டெயில் எதுவுமே நான் இப்ப சொல்லலாம். மேபி ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பத்துக்கு நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட டோட்டல் 50%. அது எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். அடுத்த ஸ்லைடு சொல்றேன். பி வந்து 25%, சி வந்து 12.5, டி 6.25, இ வந்து 6.425. டோட்டல் அட்ரஸ் ஸ்பேஸ்ல இத்தனை பெர்சன்டேஜ் ஒவ்வொரு கிளாஸும் யூஸ் பண்ணதுன்னு தான் இதோட மீனிங். ஓகே. சோ இது கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணணும். இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கிளாஸ பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கலாம். கிளாஸோட ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிளாஸ் ஏக்கு வந்து 0 to 128ன்னு படிச்சிருக்கோம். ரைட். இந்த கிளாஸ் எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம்? நமக்கு நிறையவே பெரிய அதாவது லார்ஜ் நெட்வொர்க்கா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு கிளாஸ் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இதுல வந்துட்டு ஹோஸ்ட் அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் நெட் ஐடி வந்து 1 பைட் தான். ஹோஸ்ட் ஐடி 3 பைட் இருக்கு. 3 பைட் மீன்ஸ் 24 பிட் வந்து ஹோஸ்டுக்காக போகுது. ஸோ பெரிய நெட்வொர்க்குக்காக நமக்கு கிளாஸ் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த நெட் ஐடியில வந்து 8 பிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட். அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. 0 ஃபிக்ஸடா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 0 to 128ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல. ஸோ அந்த 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே. அதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரிமைனிங் தான் வந்துட்டு நம்ம இட்ஸ் வேரி. ஓகே.
நெக்ஸ்ட் கிளாஸ் பி பார்த்தோம்னா இது வந்து மீடியம் சைஸ் நெட்வொர்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா ஹோஸ்ட் சைஸ் வந்து 16 பிட். இது வந்து 16, இது 16. அப்போ மீடியம் சைஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதுல இந்த 16 நெட்வொர்க் வந்து 16ல ஃபர்ஸ்ட் 2 வந்து ரிசர்வ்டா இருக்கும். 128ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, 128 அப்படின்னா 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 வந்து ஃபிக்ஸட், இது சேஞ்ச் ஆகாது. மறுபடியும் இந்த 14 பிட்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, 2 to 14 அட்ரஸ் ஸ்பேஸ் இதுல இருக்கும். ஓகே, நவ் அது மாதிரி கிளாஸ் சி பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்மால் நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஹோஸ்ட் பிட் வந்து 8 பிட் தான் இருக்கு. ரிமைனிங் 24 பைட்ஸில், சாரி 24 பிட் நெட் ஐடியில் ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் ரிசர்வ்டு. ஏன் இது வந்து 192லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, 192 மீன்ஸ் 110 அது மாதிரி போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் வந்து ரிசர்வ்டாக இருக்கும். 110 இது வந்து கேட்பாங்க கொஸ்டின்ல. அந்த மாதிரி கிளாஸ் டி வந்து ஸ்டார்ட் பண்றது எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? 224ல இருந்து ஸ்டார்ட் பண்ண. 224 மீன்ஸ் 111 111 வருது. 111 அப்புறம் 0. ஓகே, இதுல இதான் வந்துட்டு என்ன ஆகுது, இது ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸும் ஃபிக்ஸடா இருக்கும். ரிமைனிங் வந்துட்டு நெட்வொர்க்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் கிளாஸ் டி ஒன்லி ஃபார் மல்டி காஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்றோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி தான் வந்து நெட்வொர்க் யூஸ் பண்றது. கிளாஸ் டி வந்துட்டு மல்டி காஸ்ட், அதனால வந்து பாக்கி எல்லாமே வந்து 28 பிட்டும் வந்து ஹோஸ்டுக்கு போகுது. ஓகே, நவ் கிளாஸ் சினாலும் அதே மாதிரி தான். அங்க மல்டி காஸ்டிங் பண்ணோம். இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுதான் கிளாஸ் இ. அது வந்துட்டு 28 பிட்ஸ் ஹோஸ்டுக்கு போகுது. ஸ்டார்ட் பண்றது 240, எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது? 240ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இல்ல, 240. அதனாலதான் வந்து இது 111 240. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸ் ரிசர்வ்டா இருக்கும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து யூஜிசி நெட் ஜூன் 2019 கேட்டிருக்காங்க. வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த IPv4 ஐபி அட்ரஸ் ஸ்பேஸ் டூ ஆல் கிளாஸ் சி அட்ரஸ் கன்சியூம்? நம்ம முன்னாடியே படிச்சோம்ல எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சோம். ஆனால் அதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது எப்படி அது அந்த நம்பர் வந்ததுங்கிறது நான் இப்போ சொல்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்க அது தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க அது பை ஹார்ட் பண்ணா போதும். பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. இப்போ கிளாஸ் ஏனா 50% அட்ரஸ் ஸ்பேஸ், டோட்டல் அட்ரஸ் ஸ்பேஸ்ல 50% ஏ தான் எடுக்குது. பினா வந்துட்டு நம்ம என்ன படிச்சோம்? 25. ஒவ்வொரு டைமும் ஹாஃப் ஆஃப் பண்ணா போதும். சினா 12.5. ஓகே, டியும் இயும் வந்து 6.25. அது மாதிரி ஞாபகத்தில் வைக்கணும். இப்போ ஆன்சர் என்ன? 12.5. இது எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம முன்னாடி இப்போ டிஸ்கஸ் பண்ணதை தான். இதை பாருங்க, இது 000ல இருந்து இப்படிதான் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வருது. கிளாஸ் ஏ ஸ்டார்டிங் என்ன? 0.0.00 to 127. அதுக்கப்புறம் 255.255.255 வரைக்கும் வந்து கிளாஸ் ஏ தான். கிளாஸ் பி பார்த்தேன்னா இது முடிச்ச உடனே என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுது? 128 ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப 128ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 128.0.0 இருந்தானே. அது எங்க வரைக்கும் அலோகேட் பண்ணலாம்? 191 வரை, 191 வரை தான் பண்ண முடியும். அதுல ஃபுல்லா 255.255.255. இதுதான் இதோட ரேஞ்ச். இது கண்டிப்பா இது இப்படியே தான் படிக்கணும். ஓகே, நான் முன்னாடி ஈஸிக்காக வந்துட்டு இப்படி கொடுத்தேன். பட் நீங்க எழுதி படிக்கும்போது இப்படியே தான் படிக்கணும். இந்த மாதிரி தான் ரேஞ்ச் எழுதி படிக்கணும். ஓகே, அது மாதிரி 192.0.00 to 223. இப்படியே எழுதுங்க, நோட்ஸ்ல இப்படியே எழுதணும். ஓகே, ஸோ நம்ம படிச்சோம். எப்படி 50% வந்திருக்குன்னு பார்க்கலாமா? கிளாஸ் ஏ வந்துட்டு 2 power 32, டோட்டல் 2 power 32 இருக்கு IPv4னா. இதில் கிளாஸ் ஏக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் ஃபிக்ஸடுன்னு சொன்னோம். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கு? ரிமைனிங் 31 பிட்ஸும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் 31 சேஞ்ச் ஆகும். அதனால நமக்கு எப்படி இது எழுதலாம்? 2 power 31 by இந்த டோட்டல் அட்ரஸ் ஸ்பேஸில் வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணவே முடியறது 2 power 31 தான். அவுட் ஆஃப் 2 power 32ல நான் 2 power 31 நான் அட்ரஸுக்காக யூஸ் பண்றேன். அப்போ வந்து என்னது? 2 power 31 by 31 2 அப்படின்னு என்ன? 1/2. 1/2 மீன்ஸ் 0.5. தட் இஸ் நமக்கு ஹாஃப் கிடைக்குது. 1/2 மீன்ஸ் 50%. 50% நம்ம யூஸ் பண்றோம். இனி இது பார்க்கலாம். கிளாஸ் பி எப்படி வந்துருச்சு? நமக்கு தெரியும் 10 வந்து ஃபிக்ஸட். 10 ஃபிக்ஸட் அப்படின்னா 32ல 30க்கு தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. 2 பிட்ஸ் ஃபிக்ஸா இருக்குல்ல, அப்ப 2 power 30 தான் நம்ம யூஸ் பண்றோம் அவுட் ஆஃப் 2 power 32ல. அது என்ன அர்த்தம்? என்ன? 1/30
2 raised to square. 2 square. 2 square means 4. 4. 1 by 4. 1 by 4 means 25%. இது மாதிரி தான் இந்த ஆன்சர் வருது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொரு கிளாஸோட நெட் ஐடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எதனால இது 14 ஆயிடுச்சு? ஆல்ரெடி 16 இருந்தது. ஹோஸ்ட் ஐடி பார்த்தேன்னா 16. ஹோஸ்ட் ஐடியில சேஞ்ச் இல்ல. நெட் ஐடியில தான் வந்து ஒரு பிட்டு சேஞ்ச் ஆகுது. ஏல வந்து 1 குறையுது, பில வந்து 2 குறையுது, சில 3 குறையுது. இங்க 24 தான் ஆக்சுவலி. அது வந்து நெட் ஐடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3110 ஃபிக்ஸடா இருக்கனால 21 இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப அப்படிதான் பார்க்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கேட்டேன்னா அப்படிதான். ஐபி அட்ரஸ் கேட்டேன்னா அந்த இந்த ஹோஸ்ட் ஐடி வச்சு தான் சொல்லணும். அப்புறம் ஹோஸ்ட் அட்ரஸ், இதுதான் கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஹோஸ்ட் அட்ரஸ் எப்பவுமே நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கேட்கும்போது 2 எண்ணம் மைனஸ் பண்ணணும். நமக்கு முன்னாடி ஸ்லைட்லயே படிச்சோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் நெட்வொர்க் ஐடி அண்ட் லாஸ்ட் அட்ரஸ் ஃபார் ப்ராட்காஸ்டிங். அதனால அந்த 2 மைனஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் மூலமா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே, இனி ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ் வந்து கொஞ்சம் பை ஹார்ட் பண்ண வேண்டியதா இது. இது வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்பேஸ் அட்ரஸ். இது வந்து கேட்பாங்க. இதுல இருந்து இது மாதிரி 169.255.0.02 இந்த நம்பர் லிங்க் லோக்கல் அட்ரஸ். இந்த நம்பர் வந்து லூப் பேக் அட்ரஸ் 127.0.02 127.255. இது வந்து யூஸ் ஃபார் இன்டர்னல் டெஸ்டிங். இது வந்து 0.008 கம்யூனிகேட் வித் இன் த கரண்ட் நெட்வொர்க். இது வந்து ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்னா எல்லாமே 1 இருக்கும். அப்போ வந்து 255.255.255. இதுல ഏറ്റവും இம்பார்ட்டன்ட் கேட்டேன்னா லூப் பேக் அட்ரஸ் தான். லூப் பேக் அட்ரஸ் தான் எப்பவுமே கேட்கற ஒரு கொஸ்டின். ஓகே, ப்ராட்காஸ்ட் வந்து ஃபுல்லாவே 1 இருக்கும். அதனால தான் இது இப்படி வந்துருச்சு. இனி பிரைவேட் ஐபி அட்ரஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கிளாஸிலும் ஒரு சில ரேஞ்ச் வந்து பிரைவேட் நெட்வொர்க்காக யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஓகே, இப்ப பார்த்தேன்னா கிளாஸ் 7 10.0.0.02 10.255.255 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பிரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். பிரைவேட் அட்ரஸ். அதே மாதிரி கிளாஸ் பிலும் இருக்கு. 172.16.02 172.6 31.250. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எப்படி கேட்பாங்க தெரியுமா? 16.002 172.32. அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. 32. அப்போ வந்துட்டு அது பிரைவேட் கிடையாது. 31 வரைக்கும் தான் பிரைவேட். அதனால இது வந்துட்டு பை ஹார்ட் பண்ணணும் இந்த மூணுமே. ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காஸ்டிங் நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். பட் ஸ்டில் ப்ராட்காஸ்டிங்கோட டிவிஷன் சொல்றதுக்காக மறுபடியும் இதை எடுத்திருக்கேன். யூனிகாஸ்டிங் 1 to 1 நமக்கு தெரியும். மல்டிகாஸ்டிங் தெரியும். ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்றது இல்ல. அதே வந்து லிமிட்டட் இருக்கு, டைரக்ட். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ப்ராட்காஸ்ட் இருக்கு, லிமிட்டட் அண்ட் ப்ராட்காஸ்ட். அதுல லிமிட்டட் அப்படின்னா நம்மளோட சேம் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா ஹோஸ்ட்டுக்கும் சென்ட் பண்றோம் அப்படின்னா அது லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா ஃப்ரம் ஒன் சோர்ஸ் ஹோஸ்ட் டு ஆல் அதர் ஹோஸ்ட் ரிசைடிங் இன் த சேம் நெட்வொர்க் இஸ் கால்ட் லிமிட்டட் ப்ராட்காஸ்ட். அப்போ லிமிட்டட் ப்ராட்காஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமோ? எல்லாமே லிமிட்டட் ப்ராட்காஸ்ட்னா எவ்ரிதிங் நம்ம 111 ஃபுல் 1 போட்டுருவோம். அப்போ 255.255.250 அந்த மாதிரி ஃபுல்லா 255 தான் வரும் லிமிட்டட்னா. சேம் நெட்வொர்க் உள்ள இருந்தனா. டைரக்ட் ப்ராட்காஸ்ட். நெக்ஸ்ட் டைரக்ட் ப்ராட்காஸ்ட் எப்படி இருக்கும்? லிமிட்டட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா வந்துட்டு சேம் நெட்வொர்க்கிலே சென்ட் பண்றதான்னு சொன்னோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபுல் 1 போட்டுருவோம். 255.255.255.255. டைரக்ட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஆல் ஹோஸ்ட், அதாவது நம்ம வந்து எல்லா ஹோஸ்ட்டுக்கும் சென்ட் பண்றோம். அதுக்கு தானே ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா சேம் நெட்வொர்க் வேணுங்கிறது இல்ல. அதர் நெட்வொர்க் கூட அனுப்பலாம். என்ன ஸ்பெசிபிக் நெட்வொர்க் ஒரு ரிமோட் நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். தான் டைரக்ட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா. இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து ஃபுல்லா 1 போடுறோம் இல்ல. ஆனா இங்க வந்து நெட்வொர்க் பார்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து நியூமரிக்கலி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெட்வொர்க் மட்டும் அப்படியே வச்சுட்டு ஹோஸ்ட் ஐடி வந்துட்டு ஃபுல்லா 1 போடுறதா வந்து டைரக்ட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஓகே, இது வந்து தியரி எல்லாம் பை ஹார்ட் பண்ண தேவையே இல்ல. நீங்க எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங் அப்படின்னா CIDR இஸ் a method of IP address allocation and routing that uses network prefixes instead of classes. நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறது எல்லாமே வந்து இது வரைக்கும் படிச்சது எல்லாமே கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் தான் படிச்சோம். இது ஃபுல்லாவே கிளாஸ்ஃபுல் IP அட்ரஸிங்கோட. ஓகே, எல்லாம் அதுதான் படிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். அதுக்கு CIDR அப்படின்னு சொல்லுவோம். CIDR, that is
இன்டர் டொமைன் ரவுட்டிங், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இதுல என்ன பண்ணுது, இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸஸ் நம்ம வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ், நெட்வொர்க் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதனால நமக்கு ஐபி அட்ரஸ் வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த கிளாஸையே வந்துட்டு இப்ப நமக்கு நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு பெரிய நெட்வொர்க் தேவைப்படுது, நம்ம கிளாஸையே எடுத்துட்டோம். ஆனா அது வந்து ஃபிக்ஸட், எனக்கு அதுக்கப்புறம் அவ்வளோக்கு தேவையில்லைனாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அங்க ஆகுது. ஆனா இங்க வந்துட்டு நமக்கு தேவை இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வேரியபிள் லெங்த் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ். சிஐடிஆர் யூசஸ் ஸ்லாஷ் நோட்டேஷன், ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுப்போம். இதோட மீனிங் என்னன்னா, என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் நெட்வொர்க். அதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்படி இருக்கும். 192.168.1.0 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ் ஃபார் நெட்வொர்க் அப்படின்னு தான் இதோட மீனிங். அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் 32 தானே. 32 மைனஸ் 24 மீன்ஸ் ரிமைனிங் 8 பிட்ஸ் ஃபார் ஹோஸ்ட். ஓகே, அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்லாஷ் 20 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 20 பிட்ஸ் ஃபார் நெட்வொர்க், ரிமைனிங் 12 பிட்ஸ் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. ஓகே, தென் சப்நெட்டிங், சப்நெட் மாஸ்க், இந்த ரெண்டு கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சப்நெட்டிங் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் நமக்கு இருக்கு. அதை வந்து செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அந்த ஒரு நெட்வொர்க் வந்து பிக்கா ஒரு நெட்வொர்க்கா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு பதில் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சின்ன சின்னதா நெட்வொர்க்கா வந்து டிவைட் பண்றோம். ஓகே, அதுதான் வந்து சப்நெட்டிங் அப்படின்னு சொல்றது. சப்நெட் மாஸ்க்குங்கிறது தியரிட்டிக்கலா எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஃபார் த நியூமரிக்கல் நமக்கு தெரியணும். சப்நெட் மாஸ்க் அப்படின்னா என்னன்னா, அது வச்சுட்டு தான் வந்துட்டு எந்த பார்ட்டு நெட்வொர்க் ஐடி, விச் பார்ட்டிஸ் ஹோஸ்ட் ஐடிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இட்ஸ் a 32 பிட் நம்பர். இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஹோஸ்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் சப்நெட் மாஸ்க்கும் கூட நமக்கு படிச்சிருக்கோம் இல்ல, கிளாஸ் இதுதான் கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் 255.0.0. இது வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணணும். இந்த சப்நெட் மாஸ்க்கும் நமக்கு கொடுத்திருக்கிற ஐபி அட்ரஸும் கூட பிட்வைஸ் ஆண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு அதோட நெட்வொர்க் சப்நெட் அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அது நம்ம நியூமரிக்கல் பார்க்கும்போது தெரியும். ஸோ திஸ் ஒன், இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் தெரியணும். இது எப்படி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும். கிளாஸ் ஏ அப்படின்னா 8 பைட்ஸ், 8 பைட்ஸ் ஃபார் நெட்வொர்க் அண்ட் 24 பைட்ஸ் ஃபார் ஹோஸ்ட்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு தான் தெரியும். சப்நெட் மாஸ்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆல் நெட்வொர்க் பிட்ஸ் வந்து 1ஆ பண்ணணும். ஓகே, ஆல் த நெட்வொர்க் பிட்ஸ் 1ம் ஆல் ஹோஸ்ட் பிட்ஸ் 0வா இருக்கணும். இப்போ இது மட்டும் தானே நெட் பார்ட் கிளாஸ் ஏக்கு. இது ஃபுல்லா 1 பண்ணும்போது உங்களுக்கு 255 கிடைச்சிருக்கு. மீதி எல்லாமே ஹோஸ்ட் தான், அதனால தான் 0 போட்டிருக்கு. ஓகே, இப்போ கிளாஸ் சியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இப்படி வந்தது? பிகாஸ் 24 பைட்ஸ் வந்து 24 பிட்ஸ் நெட்வொர்க்கு இருக்கு கிளாஸ் சிக்கு. உங்களுக்கு தெரியும் இல்ல, 24 பிட்ஸ். நீங்க அத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைடில் பார்த்தோம் இல்ல, ரிமைனிங் ஒரு 8 பிட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ஹோஸ்டுக்கு இருக்கு. அப்ப இது மட்டும் தான் நம்ம 0 போட முடியும். இது முழுவன் வந்து இது ஃபுல்லா வந்து என்ன நெட். ஸோ 255.255.255 அப்படின்னு கொடுப்போம். பாயிண்ட் த லாஸ்ட் இருக்கிறது 0 மட்டும் தான் வந்து என்ன ஹோஸ்ட். ஓகே, அது மாதிரி தான் நம்ம போடுவோம். கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் சி வந்துட்டு சப்நெட் மாஸ்க் கிடையாது, அது மல்டி காஸ்ட்ங்க ரிசர்ச்க்கு யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இது எழுதி வைக்கணும். பிளஸ் இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா மறக்காது. ஓகே, ஸோ இது என்னோட நோட்ஸ்ல இருந்து நான் எடுத்து வச்சது ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா நெட்வொர்க் பிட்ஸையும் போய் 1 பண்ணிட்டு ஹோஸ்ட் பிட்டை வந்து 0 பண்ணணும். நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்க சொன்னா நெட்வொர்க் பிட்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஹோஸ்ட் பிட்ஸ் வந்து 0 பண்ணணும். ப்ராட்காஸ்ட் ஐடினா நெட்வொர்க் பிட்ஸும் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஹோஸ்ட் பிட்ஸை வந்து 1 பண்ணணும். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன். அப்புறம் மாக் டெஸ்ட்லும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுவேன். மேபி எனக்கு தோணுது சப்நெட்டிங்காக ஒரு மாக் டெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்த்தது இந்த கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு. ஓகே, ஆல் ஹோஸ்ட் பிட்ஸ் 1 இது நோட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் அ சப்நெட் மாஸ்க் இஃப் இட் இஸ் டிவைடட் இன்டு 16 சப்நெட் யூசிங் கிளாஸ் சி? இது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். இஃப் இட் இஸ் டிவைடட் இன்டு 16 சப்நெட், நம்ம எத்தனை சப்நெட்டா டிவைட் பண்ண போறோம், 16 யூசிங் கிளாஸ் சி. இப்போ கிளாஸ் சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும், கிளாஸ் சியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன,
அது உங்களுக்கு மைண்ட்ல வரணும். அப்ப நமக்கு தெரியும் கிளாஸ் சி அப்படின்னா 3 பைட். ஃபர்ஸ்ட் 3 பைட் வந்துட்டு ஃபார் நெட்வொர்க். அப்ப 255.255.255. லாஸ்ட் ஹோஸ்ட் பிட்டா இருக்கு. அது நம்ம 0 போடுவோம். அப்ப இது நமக்கு தெரியும் இல்லையா? கிளாஸ் சின்னா சப்நெட் மாஸ்க் இதுதான். ஓகே. ஆனா இதில் கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணது கொடுத்திருக்காங்க. இஃப் இட் இஸ் டிவைடட் இன்டு 16 சப்நெட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து இங்க சப்நெட்டிங் பண்ணிருக்காங்க. 16 சப்நெட்டா பண்ணிருக்காங்க. அப்ப 16 சப்நெட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பிட் தேவைப்படுது? 16 சப்நெட் வேணும்னா 2 பவர் 4 தான் 16, ரைட்? சோ 4 பிட்ஸ் தேவைப்படுது ஃபார் டிவைடிங் இன்டு 16 சப்நெட். அப்போ அந்த நம்ம 4 பிட்ஸ் இப்போ இதுல இருந்து இந்த பார்ட்ல இருந்து ஹோஸ்ட் இந்த நெட் பார்ட் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இதுதான் பிரைமரி ரூல். ஓகே. சப்நெட் மாஸ்கில் பண்ணும்போது நெட் பார்ட் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஹோஸ்ட் பார்ட் தான் நம்ம அதுல இருந்து தான் நம்ம போரோ பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஹோஸ்ட் பார்ட்ல எத்தனை இருக்கு? லைக் ஆல்ரெடி இது 8 இருக்கு. இல்ல அந்த 8ல இருந்து நான் 4 வந்து போரோ பண்ண போறேன். இந்த நெட் பார்ட்டுக்கு எடுக்க போறேன். ஓகே. 4 எடுக்கும்போது என்ன ஆகுது? சாரி. ஓகே. இப்ப நான் 4 போரோ பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படியே எழுதணும். 255 இங்க எழுதுறேன். 255 பாயிண்ட் எல்லாம் கட் பண்றேன். ஓகே. ஸோ மறுபடியும் எழுதுறேன். 255 255 இதுதான் சப்நெட் மாஸ்க். நமக்கு என்ன பண்ணணும்? 4 பிட்ஸ் எடுக்கணும் இல்ல? போரோ பண்ண இங்கிருந்து ஹோஸ்ட்ல இருந்து. ஹோஸ்ட் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு. அதுல இருந்து 4 பிட் நான் எங்க போறேன்? என்ன நெட்வொர்க்குக்கு எனக்கு வேணும். அதுதான் இதோட மீனிங். ஓகே. அப்ப நான் 4 பிட் எடுத்துட்டேன். எடுக்கிறேன் மீன்ஸ் என்ன? 4 பிட் 1ஆ போட்டுட்டேன். இதோட இதுக்கு நான் சேர்த்த போறேன். இப்ப வந்து இவ்வளவு இருக்கு. அப்புறம் மீதி வந்து அப்படியே ஹோஸ்ட் பார்ட் அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ வந்து சிஐடிஆர் கேட்டேன்னா, முன்னாடி சிஐடிஆர் கேட்டேன்னா, இது எத்தனை இருக்கு? 1, 2, 3, 24 இருந்தது. இப்ப 24 பிளஸ் 4 வந்துருச்சு. 28. இப்ப சிஐடிஆர் கேட்டேன்னா 28ஆ இருக்கு. இப்ப 28 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பார்ட்டா இருக்கு. ஓகே. இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டு மேபி இப்படி கொடுத்தேன்னா இது எடுத்துரலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு இதா கொடுப்பாங்க. டெசிமலா கொடுத்தோம்னா இது எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 111 அவங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா? 4 1 அப்படின்னா என்ன? 240. அது உங்களுக்கு தெரியணும். 4 1ன்னா 240. ஸோ ஆன்சர் 255.255.255.240. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கேன். we want 16 subnet, so we need 4 bits. இப்போ 4 bits ஹோஸ்ட் பார்ட்ல இருந்து எடுக்கும்போது சிஐடிஆர் என்னாச்சு? 28 ஆயிருச்சு. இப்போ நம்ம எழுதும்போது 255.255.255 அதே நியூமரிக்கலா பைனரியா எழுதும்போது 111 அப்படின்னு போடுவோம். அப்புறம் 4 பிட்ஸ் போடுவோம். ஆப்ஷன் இப்படி இருந்தானே இது சூஸ் பண்ணணும். இல்ல டெசிமலா வந்துட்டு இப்படி கொடுத்தேன்னா 41 அப்படின்னா 240. அது அந்த ஆர்டர் நீங்க பை ஹார்ட் பண்ணணும். ஓகே. 3 1ன்னா 192. அது மாதிரி 255 வரை இருக்கிற நம்பர் நீங்க பை ஹார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இது கிளியர் ஆயிரும். வாட் இஸ் சப்நெட் மாஸ்க் இஃப் இட் இஸ் டிவைடட் இன்டு 1024 சப்நெட் யூசிங் கிளாஸ் ஏ? இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே. 1024 சப்நெட் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0 பிகாஸ் ஹோஸ்ட் பார்ட் தான் அதிகமா இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட். இப்போ இதுல இருந்து 1024 1024 சப்நெட் டிவைட் பண்ணணும். 1024 வேணும் அப்படின்னா 2 பவர் 10 தான் 1024. ஸோ 10 பிட்ஸ் நமக்கு வேணும். 10 பிட்ஸ் அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு ஹோஸ்ட் பார்ட்ல இருந்து நான் போரோ எடுக்க போறேன். நெட் பார்ட்டுக்கு எடுக்க போறேன். இங்க இருந்து 10. அப்ப எனக்கு எப்படி 10 கிடைக்கும்? இங்க எத்தனை இருக்கு? திஸ் இஸ் 8. ஒவ்வொன்னும் 8 பைட்ஸ். சாரி 8 பிட்ஸ். இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. எனக்கு வேண்டது 10. சோ இங்கிருந்து நான் 8 எடுப்பேன். அப்புறம் இந்த 8ல இருந்து ஒரு 2 எடுப்பேன். அப்ப 8 plus 2 10 கிடைக்குது இல்ல? அப்ப எப்படி எழுதலாம்? 255 பாயிண்ட். இந்த 8 மொத்தமா நான் எடுத்துட்டேன். 8 மொத்தமா எடுக்கும்போது ஃபுல்லா 1 போடும். ரைட். ஃபுல்லா 1 போடும்போது உங்களுக்கு என்ன வருது? 255.255ன்னு வருது. ஆனா இந்த பார்ட்ல இருந்து நான் 2 மட்டும் தான் எடுக்கிறேன். பிகாஸ் 8 plus 2 எனக்கு போதும். ஓகே. இப்ப 2 எடுக்கிறேன்னா 2 1 எடுத்துட்டு மீதி எல்லாமே 0 0 0 0 0.
ஓகே. அப்புறம் இந்த பார்ட் எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் ஆக்டெட் நான் தொடவே இல்ல. பிகாஸ் எனக்கு 8 + 2 10 போதும். அப்புறம் 0 ஃபுல் 0. ஓகே. இப்ப இத எப்படி எழுதுவோம்? 255.255.11 அப்படின்னா என்ன? ஒரு 1 மட்டும் இருந்தன்னா 128, 2 1 இருந்தன்னா 192. ஸோ இதோட ஆன்சர் 192.0. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. சப்நெட்டிங் ஃபார்முலாஸ். நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் இன் சப்நெட். ஹோஸ்ட் அட்ரஸ் கேட்டேன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட் -2 பண்ணணும். இதுக்காக என்ன ரீசன் முன்னாடி கிளாஸ் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு ஒன் அட்ரஸ் இஸ் ரிசர்வ் ஃபார் நெட்வொர்க் ஐடி, அனதர் அட்ரஸ் இஸ் ரிசர்வ் ஃபார் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதனால -2 கொடுத்தாதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் கிடைக்கும். இனி சைஸ் ஆஃப் சப்நெட் டோட்டல் அட்ரஸ் கேட்டேன்னா நீங்க மைனஸ் பண்ண வேண்டாம், டைரக்டா ஃபுல்லா எழுதிடலாம். அதுமாதிரி நம்பர் ஆஃப் சப்நெட் கேட்டேன்னா 2 raised to நம்பர் ஆஃப் borrowed bits. இது நியூமரிக்கல் பார்ப்போம், இப்போ கிளியர் ஆகும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A class B network on the internet as a subnet mask of 255.255.240.0. ஓகே, கிளாஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆன் த நெட்வொர்க் இதுதான் வந்துட்டு சப்நெட் மாஸ்க். இதோட சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் கிடையாது, இதோட சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் சப்நெட் கண்டுபிடிக்கணும். ஹோஸ்ட் பர் சப்நெட். இப்போ நம்ம இதில் பார்க்கணும் இத்தனை ஹோஸ்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே. இப்போ பாருங்க, இது 255.255 தான் ஃபுல்லாக இது போயிடுச்சு. நெட் பார்ட் இது ஃபுல்லா போயிருச்சு. இங்க இருந்து நெட் பார்ட்ல எத்தனை பிட் வந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 240 என்ன? 111 அப்புறம் ஃபுல் 0 போடதான் 240. அப்போ இங்க இருந்து 4 பிட் கூட நெட்டோட பார்ட் தான். அப்ப இங்க என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு? மிச்சம் இருக்கிறது தான் இவ்வளவுதான். திஸ் பார்ட் தான் இங்க மிச்சம். பிளஸ் இது வந்து ஃபுல்லாவே பேலன்ஸா இருக்கு. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கிடைக்கும் போது நெட் பார்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 240 41. அப்ப இத்தனையும் வந்துட்டு நெட்டுக்கு போகுது. ஓகே, டோட்டல் 255 தானே. அப்ப 255 மிச்சம் இருக்கிறது இது 1111 240. இது ஃபுல்லா 1 போட்டாதான் 255 ஆகுது. அப்ப இத்தனை இது ரிமைனிங் 4 பிட்ஸ் வந்து ஹோஸ்டுக்கு இருக்கு இங்க. அப்புறம் அடுத்த பார்ட்டும் ஹோஸ்டுக்கு தான். அப்ப இந்த 4ம் இந்த இதுவும். ஓகே, அப்ப 4 + 8 12 தானே. 4 + இந்த பக்கம் 8. 4 + 8 is 12. 12 means 2^12 என்ன? 2^10 வந்து 1024. 2^11 வந்து அப்ப என்ன இருக்கும்? 2048. ரைட். அப்ப 2^12 என்ன வரும்? 2048 into 2 4096. இதுதான் வந்துட்டு 2^12. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் சப்நெட். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கேட்டேன்னா 2 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ 4094 தான் இதோட ஆன்சர். ஓகே. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த கான்செப்ட், இந்த சப்நெட்டிங் கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். யூ ஹாவ் an IP address of 172.16.13.5 with a 255.255.255.128 subnet mask. What is your class of address, subnet address and broadcast address அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ஆஃப் அட்ரஸ் என்னங்கிறது பார்க்கலாம். 172 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்ன கிளாஸா இருக்கும்? 127 வரை கிளாஸ் ஏ, 128ல இருந்து 191 வரை கிளாஸ் பி தான். அப்ப இது வந்து கிளாஸ் பின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு இங்க வந்து கிளாஸ் ஏ வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சப்நெட் மாஸ்க் கொடுத்திருக்காங்க, ஐபி அட்ரஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது அட்ரஸ். அது அட்ரஸ் மீன்ஸ் நெட்வொர்க் ஐடி நம்ம கண்டுபிடிக்கணும். நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க தான் முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தேன்ல. அதாவது ரெண்டுமே ஆண்ட் பண்ணா போதும். நான் காமிக்கிறேன் அந்த இது. Yes, by performing bitwise AND between the destination IP address and the subnet mask, you will get what? Network address அப்படின்னு நீங்க ரூல்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூல் நம்ம இங்க அப்ளை பண்ணா போதும். ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் என்ன? 172.16.13.5 അല്ലേ? ഇതും ഇത് അപ്പുറം എന്താ ഇത് என்ன சொல்லுவோம் இதுக்கு?
வாட் இஸ் திஸ் சப்நெட் மாஸ்க். இது ரெண்டும் கூட நம்ம பிட் வைஸ் ஆட் பண்ணணும். பிட் வைஸ் ஆட் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பிட் வந்து 1ஆ இருக்கும்போது பிட் வைஸ் ஆட் பண்ணனா உங்களுக்கு 1 கிடைக்கும். மத்த சிச்சுவேஷன்ல எல்லாமே அதாவது 0 1 0 0 இது மாதிரி என்ன பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். 1 1ங்கிற சிச்சுவேஷன் ரெண்டும் 1ஆ இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 1 வரும். அதுதான் வந்துட்டு பிட் வைஸ் ஆண்டோட ரூல். அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 172.16.13ம் இது கூட நம்ம பண்ண போறோம். பிட் வைஸ் ஆட் பண்ண போறோம். அது எல்லா நம்பரும் எல்லாம் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எப்பவுமே இத யோசிச்சுக்கோங்க. 255 கூட எந்த நம்பர் பிட் வைஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது இதே நம்பர் தான் வரும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படிங்கிறது நான் சொல்றேன். ஏன்னா பை ஹார்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை ஆக்சுவலி. பட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி அது மாதிரி யோசிச்சேன்னா எக்ஸாம் டைம்ல வந்து திடீர்னு 250 பார்த்தேனாலே அப்போ 172 தான்ங்கிறது நமக்கு தெரியும். 255 கூட பிட் வைஸ் ஆட் பண்ணனா 172 தான் கிடைக்கும். அது எப்படி வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன நம்பர் எடுக்கிறேன். 16 எடுக்கிறேன். 16னா வந்து என்ன? 000 அப்புறம் 1 001 0 0 0 0 இதுதானே 16. எஸ். அப்ப 255 என்ன? எல்லாம் 1 தான் 255. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2 1 வரும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு 1 கிடைக்கும். மத்த சிச்சுவேஷன் மத்தது எல்லாமே காம்பினேஷன் 0 தான் வரும். அப்ப 2 1 வர்றது இந்த 16க்கு நேர டவுனா இருக்கிற இந்த 1 மட்டும் தான் நமக்கு வருது. மத்தது எல்லாமே 0 ஆகுது இல்ல. அப்ப ஃபைனலி உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருது? 16ஏ வந்துருச்சு இல்ல. இதுதான் நான் சொன்னேன். ஓகே. ஸோ, இப்போ இந்த ரூல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 255 கூட நீங்க பண்ணும்போது, வேற நம்பர்ஸ் பிட் வைஸ் ஆட் பண்ணும்போது, இந்த நம்பரே தான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரும். இது என்ன எப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு இல்ல? ஓகே. ஸோ, உங்களுக்கு அட்ரஸ் வந்து கண்டிப்பா 172.16.13 வரை அப்படியே வரும். பிகாஸ் 3 255 இருக்கு. ஆனா, நமக்கு பார்க்க வேண்டிய இந்த 5ம் 128 மட்டும் பிட் வைஸ் ஆட் பண்ணி பார்த்தா போதும். 5ன்னா என்ன? 0.000 01 01 இதுதானே 5. 128னா என்ன? திஸ் இஸ் 128. ஃபர்ஸ்ட் பிட் 1ம் மத்தது எல்லாமே 0வும் 1ன்னா இது 128. ஓகே. இப்ப பிட் வைஸ் ஆட் பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு 2 1ம் வருதா? எதுவுமே இல்ல. உங்களுக்கு கடைசியில 0 தான் இங்க வருது. சோ கண்டிப்பா ஆன்சர் அட்ரஸ் வந்து 16.13.0 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன்லயும் இது இருக்கு. ஓகே. இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஓகே. ஸோ ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இங்க வந்து சப்நெட் மாஸ்க் கொடுத்திருக்காங்கல்ல, அது வந்து செக் பண்ணனா நமக்கு தெரிஞ்சிடும். ஹவ் மெனி பிட்ஸ் ஆர் தேர் ஃபார் நெட்வொர்க் பார்ட் அண்ட் ஹவ் மெனி தேர் ஃபார் ஹோஸ்ட் பார்ட். ஓகே. அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சப்நெட் மாஸ்க் பார்த்தா போதும். இப்ப பார்க்கும்போது இந்த 255 இது 255 இது 255 அப்புறம் இங்க இருந்து 128 இது ஃபுல்லாவே வந்துட்டு நெட்டுக்கு போயிருக்கு. நெட்வொர்க் பார்ட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் இங்க இருந்து 128 வந்திருக்கா? 128 அப்படின்னா என்ன? 1 1 அப்புறம் ஃபுல்லாவே 0. இதுதான் வந்து 128ஓட வேல்யூ ரைட்? 100 தென் 0 0 இதுதான் வந்து 128. ஸோ இங்க ஃபுல்லாவும் வந்திருக்கு 24 பிளஸ் இந்த ஆக்டெட்ல இருந்து ஒரு 1ம் வந்து நெட்வொர்க்கு வந்திருக்கு. ஸோ டோட்டல் 25 பிட்ஸ் ஆர் தேர் ஃபார் நெட்வொர்க் பார்ட்னு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட நெட்வொர்க் அட்ரஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 172.16.13.0 ரைட்? இப்போ இதோட சிஐடிஆர் என்ன? 25 24 பிளஸ் 125. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராட்காஸ்ட் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரூல் தெரியும். ஆல் த நெட்வொர்க் பார்ட் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹோஸ்ட் பார்ட்டை வந்து ஃபுல்லாவே 1 பண்ணிடணும். இப்போ ஹோஸ்ட் பார்ட் எத்தனை பேருக்கு பிட் இருக்கு? 25. 32 மைனஸ் 25 என்ன? 7 பிட்ஸ் தானே நமக்கு ஹோஸ்ட்டுக்கு இருக்கு. அப்ப அந்த 7 பிட்டையும் வந்து 1ஆ பண்ணா போதும். ஸோ 172.16.13.7 பிட்டு 1 பண்ணணும். 0 அப்புறம் ஃபுல் வந்து 1 7 1 7 1 கொடுக்கும்போது இதோட மீனிங் என்ன? இது கால்குலேட் பண்ணுனா இதை ஆட் பண்ண பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 127 கிடைக்கும். ஓகே. ஸோ 172.16.13.127 is the correct answer. So option B is the correct answer. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த சப்நெட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. நீங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு தான் நீங்க படிக்கணும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க் யூ so much and take care.